முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் ஜூலை 24 ஒத்திவைத்துள்ளது. வழக்கிலிருந்து உடனே விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. உடல்நிலை பாதித்த நிலையில் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். வழக்கில் என்ன விசாரிக்கிறார்கள், எப்போது முடியும் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜூலை 24 ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் 14 கைது செய்யப்பட்டார். தற்போது புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 48வது முறையாக அண்மையில் நீட்டிக்கப்பட்டது. இதனிடையே உடல்நலக்குறைவு காரணமாக செந்தில் பாலாஜி ஞாயிற்றுக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் செய்தியாளரிடம் பேசிய அண்ணாமலை கூறும்போது, தமிழக அரசு மக்களை முட்டாளாக்குவதற்காக மற்ற மாநிலங்களின் மின் கட்டணத்தை ஒப்பீடு செய்து காட்டுகிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் 221வது வாக்குறுதியாக மாதத்திற்கு ஒருமுறை மின் கட்டணம் வசூலிக்கும் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்தார்கள். அதனை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும். அதனை நடைமுறைப்படுத்தினால் ஒவ்வொரு குடும்பமும் பெருமளவு மின் கட்டணத்தை மிச்சப்படுத்தும். அண்டை மாநிலங்களில் மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிக்கும் போது அங்குள்ள மின் கட்டணத்தை தமிழகத்துடன் ஒப்பீடு செய்கிறார்கள். தமிழகத்தில் 15 முதல் 29 வயதுக்குள் உள்ள வேலையில்லாத பட்டதாரிகள் விகிதம் 17.5% உள்ளது. ஆனால் குஜராத்தில் 6.1%, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் 7-8% இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் 17.5% பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதை திமுக அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் என கூறினார். வேலூரில் விசாரணை கைதி மரண வழக்கில் காவல் ஆய்வாளர் முரளிதரனுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2013 கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட கோபி என்பவர் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணையின் போது உயிரிழந்தார். இது தொடர்பாக வேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. காவல் ஆய்வாளர் முரளிதரன், SSI உமாசங்கர் மற்றும் SSI இன்பரசன் ஆகிய 3 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி டெல்லி பயணம் செய்ய உள்ளார். வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ள 2 நாள் பயணமாக டெல்லி செல்கிறார். முன்னதாக 26ஆம் தேதி சாணக்கியபுரியில் தமிழ்நாடு இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்கனவே இருக்கும் வைகை என்ற தமிழ்நாடு இல்லம் கட்டப்பட்டு 50 ஆண்டுகளான நிலையில் அதனை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்ட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.